இன்றைக்கி எந்த அரசு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு மனு கொடுத்தா அது எவ்வளோ நாளில் முடிக்கணும் அப்படின்றது தெரியாமல் மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. இது வந்து அரசாணை நிலை எண் 73 தெளிவாக வரையறுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு நபர் குறை களைவு மனு அதை கொடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கு 3 நாளுக்குள்ள அவருக்கான ஒப்புதல், அந்த மனு வாங்குறதுக்கான ஒப்புதல் வந்து யாருக்கு மனு கொடுக்குறாங்களோ அவங்க கைக்கு போய் சேரணும், அவங்க கையில் கொடுத்துடணும். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், 1 மாதத்துக்குள்ள அவங்க கொடுக்குற மனு மீது நடவடிக்கை எடுத்து அந்த மனுக்குரிய அந்த குறைகளவை தீர்த்து கொடுக்கணும் அரசு அலுவலகம். இது அந்த அரசாணையில் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அப்படி வந்து அந்த குறையை சரி பண்ண முடியல, அதை தீர்க்க முடியாது அப்படின்னா, ஏன் என்ன காரணத்தினால தீர்க்க முடியல அப்படின்றத வந்து சம்மந்தப்பட்ட நபருக்கு நிச்சயமாக அவங்க எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும், ஏன் தீர்க்க முடியல அப்படின்ட்டு. இல்லை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இவங்க கொடுத்த மனு மீது நடவடிக்கை எடுத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்றால், 30 நாட்களுக்கு மேலே தேவைப்படும் என்றால் எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு சரத்து அதில் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் இருக்கும்போது கூட ஒரு அரசு அலுவலகத்தில் மனு கொடுத்தால் இன்னும் கூட மக்களை வந்து அலக்கழிக்கிற நிலைமை இருக்க தான் செய்யுது. இதுக்கு என்ன ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து அந்த திரையில் தெரியக்கூடிய அந்த மனு நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து திரையில் இருக்கும் பாருங்கள், அரசாணை நிலை எண் 73. அந்த அரசாணையை வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுவோட இணைத்து கொடுங்க. பார்வை அப்படின்னு போட்டு பார்வையில் கண்ட அரசாணை அணையின்படி இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தீர்த்து கொடுங்க, நடவடிக்கை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்க. நிச்சயமாக அரசு அலுவலகங்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். எடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா 3 விஷயம் சரியாக இருக்கணும். ஒன்று, உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கணும் 3 நாட்களுக்குள்ளே. ரெண்டாவது விஷயம், அதை 30 நாளுக்குள்ளே தீர்த்து வைக்கணும். தீர்த்து வைக்க முடியாத பட்சத்தில் எதனால் தீர்க்க முடியலைன்ற தகவலை வந்து எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கணும். இல்லை தீர்ப்பதற்கு நாட்கள் தேவைன்னா இன்னும் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும், எந்த காரணம் அப்படின்றத வந்து எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படுத்தணும். இது எதுவுமே இல்லாமல் வெறும் மனு கொடுக்குறவங்களை வந்து கால்நடையாக வர வச்சு பல முறை அழைக்க வைக்கிறது வந்து பெரிய தவறு. அது செய்யக்கூடாது. அரசு அலுவலகங்களில் மனு கொடுப்பவர்கள் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த அரசாணையம் எடுத்துக்கொண்டு மனு கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.